Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு 34 inch சைஸ் உள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணாமல் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 34 inch சைஸு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஷோல்டர் அளவு வந்து 14 இன்ச்சு, ஹைட்டு உயரம் வந்து 14 இன்ச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைனு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு போல் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய உயரம் வந்து உங்களுக்கு அந்த நல்லா தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மார்க்கரை நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 14 இன்ச்சு, ப்ளவுஸினுடைய உயரம் 14 இன்ச்சு. அதற்கான ஒரு தையலுக்காக 1/2 இன்ச். ஸோ மொத்தம் வந்து 14.5 இன்ச்சு நான் வந்து 14.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 14.5 இன்ச்சை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு லைனு போட்டாச்சு. இப்போ வந்து 14.5 இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ 34 இன்ச்சு சைஸுன்னு சொல்லும்போது அது 4ஆக டிவைட் பண்ணால் 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு லூஸ்க்காக விட்டுட்டு 9 இன்ச் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து சுற்றளவு 9 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு. ஷோல்டர் அளவு வந்து ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு, நான் அதுலேருந்து பாதி 7 இன்ச்சு வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு கூட குறைச்சிக்கிறேன். ஸோ 6.25 நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடமும் ஆம்ஹோல் இறக்கம் அதுக்குமே நான் வந்து இந்த இடம் வந்து 6.25 வச்சுட்டு இந்த இடத்த 6.5 வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து 6.5 இன்ச்சு, இது வந்து 6.25 இன்ச்சு. கையினுடைய அந்த நம்ம வளைவு ஆம்ஹோல் வளைவு போடுற இடம் வந்து நான் வந்து 6.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். 6.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து இந்த இடம் வந்து நான் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். 2.25 இல்லை 2.5, 2ல் ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். கழுத்தினுடைய பின் கழுத்து உயரம் வந்து நான் வந்து 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். இது வந்து மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் 34 இன்ச்சு சைஸுக்கு. ஸோ இங்கேயும் நான் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போது கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். வந்து கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போது மார்பு சுற்றளவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இது வந்து 1.5 இன்ச்சு, நம்ம ஆம்ஹோலுக்கு 1.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1.5 இன்ச். ஸோ இப்படி தான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு, அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் போடுறேன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்னுடைய 34 இன்ச் சைஸுன்றது என்னுடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறேன். ஸோ 34 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு ஷோல்டர் அளவு வந்து 14 வருதுன்னா அதில் வந்து ஷோல்டர் அளவில் பாதி கை ஆம்ஹோலுக்கு இந்த இறக்கம் இதை வச்சுக்கலாம் 7 இன்ச்சு. இங்கே வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 6.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கழுத்து வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 1.5 இன்ச்சு. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் மாதிரி தான் இந்த ப்ளவுஸு மெஷர்மெண்ட்டு வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறது. கழுத்தையும் நான் வந்து கட் பண்ணிடுறேன்.
கழுத்தை கட் பண்ணியாச்சு. இடுப்பு சுற்றலை வந்து 29 இன்ச்சு, அப்போ வந்து உங்களுக்கு 7.25 வரும். 7.25 ப்ளஸ் டாட்டுக்கு ஒரு 1.25 இன்ச்சு நான் வந்து வச்சுக்கிறேன். 1.25 ப்ளஸ் 2 இன்ச்சு தையலுக்காக. ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டோடைய மெஷர்மெண்ட்டு. இப்போ இது டாட் பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு 2.5 இல்லை 3 இன்ச் கூட நான் வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து டாட். இப்போது பேக் சைடை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் தான் நம்ம கட் பண்ணணும். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது லைனிங் ப்ளவுஸ், அதனால் 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்குவோம். கையுடைய உயரம் வந்து நான் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். 7.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சுக்கு ஒரு லைனு. இதில் 3 இன்ச்சு கையினுடைய இறக்கம் வச்சுட்டு நார்மலாக ஒரு கையை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உயரம் வந்து 8 இன்ச்சு, கை சுற்றளவு வந்து 5.25 இன்ச்சு, ஆம் ஹோல் வந்து 7.5 இன்ச்சு. இப்போது இந்த 7.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த கை சுற்றளவையும் ஆம் ஹோலையும் சேர்த்துருவோம். இப்போ இதுக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து, அதாவது இதுக்கும் சென்டரில் மார்க் பண்ணிட்டு அதிலிருந்து மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச்சு. ஸோ இப்படி தான் வந்து கை வந்து நம்ம மார்க் பண்ணி வெட்டணும். எப்படி வெட்டிடுவோம். இது வந்து பேக் சைடு, அப்படியே இதை கொண்டு போனீங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்லீவ் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு, அளவு ப்ளவுஸ் இல்லாமல் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் மெத்தடாக இருக்கும். கையை கட் பண்ணிடலாம். ஆம் ஹோல் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வெட்டிடலாம். அடிச்சடிக்கிறதுக்காக ஒரு சின்ன கட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்வளைவு வெட்டணும். நம்ம வந்து உள்வளைவு வெட்டிக்கலாம். லைட்டாக வந்து உள்வளைவு வெட்டினா போதும். ஸோ உள்வளைவு நம்ம வெட்டியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ், கை வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுமே வந்து இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதில் அளவு ப்ளவுஸ் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டை எடுத்து இது வந்து ஒரு நேர் கட்டிங், அதனால் நான் பேக் பார்ட்டை அப்படியே சென்டராகவே போட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி இந்த வாக்கில் போட்டுக்கிறேன். நான் ஸ்ட்ரைட் கட்டு. இதில் வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஸோ வந்து இப்போ அப்படியே நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போது இதை மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கழுத்து வந்து என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு கழுத்து வந்து 6 இன்ச் போல் நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து கழுத்து நல்லா உள்ளே வளைச்சி நம்ம வளைச்சி நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து கழுத்து 2.5 இன்ச்சு.
ஸோ இங்கேருந்து 9 இன்ச்சு, அரை இன்ச்சு தள்ளிக்கலாம். அரை இன்ச்சு இந்த பக்கம் இருந்து தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா டாட் பிடிப்போம். ஸோ இங்கே வந்து முன் கப் உயரம் முன் கப் உயரம் 13 இன்ச் வச்சுக்கிறேன். அந்த 13 இன்ச்சில் இந்த பக்கம் நம்ம ஒரு 1.5 இன்ச்சும் இந்த பக்கம் 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு மெஷர்மெண்ட் வச்சு நம்ம கட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து லைட்டாக உள் வளைவு கொடுத்துக்கலாம். இதை இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சு இதை கட் பண்ணிடுவோம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில், அதாவது நம்மளுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நம்ம வந்து போட்டிருக்கோம். பேக் சைடை வச்சு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து பட்டி கட் பண்ணுவோம். பட்டி வந்து பார்த்திங்கன்னா லைன் போட்டுட்டு மடிச்சடிக்க இந்த இடம் வந்து 2.5 இன்ச் ஒரு புள்ளி வருது. ஒரு 2.5 இன்ச் ஒரு புள்ளி மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டுமே இந்த பக்கமுமே 2.5 இன்ச்சு ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வளைவு இங்கே எப்படி இருக்கோ அந்த வளைவை நம்ம இங்கே கொடுத்துக்கணும். இதே மாதிரி 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஸோ இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் வச்சு ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணணும். ஸோ இது வந்து லைனிங் ப்ளவுஸு. ஸோ வந்து பட்டி நம்ம கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.